கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் சிறியதிலிருந்து பெரிய காரியங்களை செய்கிறீர்கள் என்ற தலைப்பில் சத்தியத்தை பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக 2 ராஜாக்களின் புத்தகத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். கில்கேசுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரர்களையும் தனக்கு அடிமைகளாக கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் என்ன உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த நாளில் ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசாவிடத்தில் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாள். அவள் தன்னுடைய 2 மகனையும் ஒரு கடன் கொடுத்தவன் வந்து அடிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறான். எனதில் கொடுப்பதற்கு ஒன்றும் நிர்வாகம் இல்லை என்று சொல்லி அந்த எலிசாவிடம் வந்து முறையிடுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்படியே எலிசா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படியே கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இந்த 2 கேள்விகளை கேட்கும்போது அவள் சொல்கிறாள், இந்த அடியாளுடைய வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் என்று ஒன்றும் இல்லை. அப்போ இல்லை என்ற வார்த்தை தான் ஒரு தொல்லையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது எல்லா இடங்களிலும் மலிந்து காணப்படுகிறது. எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட எழுதில் ஒன்றுமே இல்லை, படமே இல்லை, அப்படிதான் சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு வார்த்தைபடியாக உங்களுக்கு ஆகக்கடவுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் போது. அப்போ இந்த நாட்களில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லி சொல்ல வேண்டிய பதிலை, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் 2 ஒன்றும் இல்லை என்று சொல்லி வெறுமையாக தன்னை வெறுமைக்கு இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்கிறார். உன் அயல் வீடுகளில் போய் காலியான பாத்திரங்களை எல்லாம் வாங்கி உன் பிள்ளைகளையும் வீட்டுக்குள்ள வைத்து கூட்டி அந்த குடத்தில் உள்ள எண்ணெயை அந்த பாத்திரங்களிலே வார்த்து ஒரு பக்கமாக வை என்று சொல்லி அவளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த விதமான காரியத்தை செய்கிறார். ஆனால் அது ஒரு நல்ல காரியமாக தெரிகிறது. காரணம் என்னவென்றால், அந்த பிள்ளைகளை தீர்த்து விட்டு எண்ணெயை வார்த்திருப்பார்கள். இப்படி எங்கள் வீட்டில் ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்லி ஊரையே கூட்டி கொண்டு வந்திருப்பாருங்க. அப்போ காரியம் கெட்டுவிடும். எந்தெந்த காரியத்தை எப்படி செய்யணுமோ அதை முறைப்படி செய்யும்போது வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைகளை வீட்டிலே வைத்து கூட்டி கொண்டு எண்ணெய் வாங்கிக்கிறாள். ஒவ்வொரு பாத்திரமாக நிரம்பி அவள் பக்கத்தில் வாங்கின வீடுகளில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் நிறைந்து விட்டது. இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வாயின்னு சொல்லும்போது அந்த எண்ணெய் நெந்து விட்டது. ஆனால் அவள் ஒரு யோசனையான ஒரு கருத்தை செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். நமக்குத்தான் இவ்வளவு எண்ணெய் கிடைத்து விட்டது, நாம் விட்டு இந்த கடனை அடைத்து விடலாம் என்று சொல்லி இல்லாமல் அந்த எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் போய் இந்த மாதிரி எல்லாம் வாழ்த்து இப்படி வைத்திருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது அந்த எண்ணெயை விட்டு கடனை தீர்த்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, நீண்டதை கொண்டு ஜீவனம் என்று சொல்லி ஒரு நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவளுடைய காரியங்கள் அந்த பிள்ளைகள் அடிமையாகாதபடியும் அந்த கடன் தீர்க்கக்கூடியதாகவும் அவளுக்கு ஜீவனுக்கு வேண்டிய காரியங்கள் சந்திக்கப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதுபோல இந்த எண்ணெய்ன்னு சொல்லும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒன்றுமே சத்தியம் தெரியாத இடங்கள்ல
அந்த மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி இந்த அபிஷேகத்துக்கு நேராக வழிநடத்துவது ஒரு முக்கியமான ஒரு காரியமாகிறது. என்றால் காலி பாத்திரம் போல அநேக மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இயேசு என்றால் யார் என்று தெரியாத சூழ்நிலையில் வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். நாசியர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும்போது அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் சாதாரணமாக புறம்பை தள்ளுவதில்லை, வெறுமையாக விடுவதில்லை. அவளை ஆசிரியர் தேவனாயிருக்கிறார். அவருக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தேவன் அருளுகிற தேவனாயிருக்கிறார். என்றால் இந்த உலகம் பொல்லாங்கனை கூட கிடைக்கிறபடினாலே அந்த பொல்லாங்கனை கூட கிடைக்கிற மக்கள் மத்தியிலும் தேவன் அற்புதங்களை செய்கிற காட்டு பார்க்கிறோம். அவள் தம்முடைய பிள்ளைகளை பிரித்து எடுத்து இந்த உலகத்தில் தமக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக அவர் பரிசுத்தப்படுத்துகிற ஒரு காட்டு பார்க்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. என்றால் அவர்கள் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும், நன்மையான காரியங்கள் நடக்கும், வியாதிகள் தீரும், பிசாசுகள் ஓடும், அதுபோல கடன் பிரச்சனைகள் அடைக்கப்படும். எல்லாம் நன்மைகளும் அந்த அபிஷேகத்தின் மூலமாக கூடியதாக இருக்கிறது. இதுபோல இந்த எண்ணெயை விற்று அவள் அந்த கடனை அடைத்தது மட்டுமல்ல, தன்னுடைய ஜீவனுக்கும் தேவையான காரியத்தை அந்த எண்ணெய் கொடுக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதுபோல சுவிசேஷத்தின் நிமித்தமாக சுவிசேஷனுக்கு பிழைப்பு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாக அதிசயமாக பிழைப்பூட்டுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தம்மை வைத்து கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆதாரம் கொடுக்கிறார் என்று இந்த வேதத்தின் வாயிலாக அறிகிறோம். அதுபோல எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரத்தை கொடுக்கும்போது உண்மைக்கான காரியங்களை நாம் செய்ய வேண்டியதில்லை. அப்போ பரலோகத்துக்குரிய காரியத்தை முதலாவது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை தேடும்போது இவையெல்லாம் உங்களை கூட கொடுக்கப்படும் சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைப்படி இந்த உலகத்தில் உள்ள காரியங்களில் திருப்திகரமாக சம்பிரமலாக வாழக்கூடிய விதமாக நல்ல காரியங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகக்கூடாது, நாம் எந்த விதத்திலும் தந்து போகக்கூடாது. அதிகமாக சோத்த பலிகளை இட்டு சிறுவையிலே பெருக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக காணப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்றால் அந்த தீர்க்கதரிசி ஒன்றுமில்லை என்று என்னை தவிர வேற ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் கூட இப்பொழுது இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. காரணம் என்னவென்றால் அவள் வீட்டில் ஏராளமாக பாத்திரங்கள் வாங்கி எண்ணெய் விற்று அவள் ஒரு பெரிய எண்ணெய் வியாபாரி மாதிரி ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்து விட்டால் இப்பொழுது அவள் கடன் அடைக்கப்படுகிறது போல இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன காரியங்கள் துன்பமான காரியங்கள் இருந்தாலும் கூட எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு சிறிய காரியத்தை ஒரு கூட எண்ணெயின் மூலமாக அவருடைய பிரச்சனை மாறினது போல நம்மிடத்தில் எந்த ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் அந்த சின்ன காரியத்தை அவர் ஆசீர்வதிக்கும் போது அற்புதமாக அதிசயமாக நன்மையான காரியங்கள் நடக்கிற காட்டை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் கூட மனுஷகுமாரனாக வாழ்ந்த நாட்களில் ஒரு தேவி கூட்டத்தை போஷிப்பதற்கு ஒரு 5 அப்பமும் 2 மீனும் போதுமானதாக இருந்தது. அதுபோல நாம் சாதாரணமாக இருந்தாலும் கூட நம்மிடத்தில் உள்ளதை உண்மையாக செயல்படுத்தும் போது ஆண்டுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் போது ஆண்டு எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எப்படி இருந்து நல்லவரையும் தீவரையும் நோக்கி பார்க்கிறது போல அவர் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இல்லை என்ற சொல் வருவதற்கு முன்பதாக அவருக்கு தேவையான வரிப்பணம் கூட அவர் கையில் இல்லை. இல்லாவிட்டாலும் கூட இப்பொழுது வரிப்பணம் கொடுப்பதற்கு இல்லை, 2 நாள் கழித்து கொடுக்கலாம் என்று சொல்லவில்லை. அவருக்கு அந்த எதிரை பார்த்து அவன் பேசுவதற்கு முன்பதாக நீ போய் கடலில் தூண்டில் போட்டு முதலில் கிடைக்கிற மீனின் வாயை திறந்து பார்க்கும்போது
ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை உனக்காக எனக்காக கொடுத்து விடு என்று சொல்லுகிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அவை அவரும் சாதாரணமாக இருந்து அற்புதங்களை செய்கிற ஒரு நிலையை அறிகிறோம். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்னை விசுவாசிக்கிறவன் நான் சிறை காத்து தான் செய்வான், இதை விட பெரியாத்தையும் சிவானி சொல்லி எழுதிவிட வாட்டும்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்த தேவனாயிருக்கிறார். சிறிய காரியமாக இருந்தாலும் கூட சிறிய காரியத்திலிருந்து பெரிய காரியங்களை உருவாக்குகிற ஒரு காட்டை பார்க்கிறோம். உலக கண்களுக்கு, உலக காரியங்களுக்கு, உலக மக்களுக்கு அது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் கூட இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எப்படி இப்படி மாற முடியும் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் நமக்கு அறியாத காரியங்கள், எட்டாத காரியம் எத்தனையும் உண்டு. ஆனால் அதை ஆவியிலே வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும்போது அற்புதங்கள் நடக்கும். ஆகவே யோகபக்தன் கூட அறிந்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து விட்டார். ஆனால் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிற காட்ட பார்க்கிறோம். அந்த வாக்கின் உறுதி, எந்த காரியம் தடைபடாது, நீ செய்ய நினைத்து தடைபடாதுன்னு சொல்லும்போது அவருடைய நிலைமை பின்னாலே இரட்டிப்பான ஆசுவாதமாக மாறுகிறது ஒரு காட்ட பார்க்கிறோம். அதை அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடாதபடி அவர் என்ன செய்வார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்வார். அந்த திருகேசின் மனைவிக்கு மாத்திரமல்ல, நமக்கும் தேவன் அற்புதங்களை செய்த தேவனாயிருக்கிறார். அவர் எந்த விஷயம் இந்த காரியத்திலும் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. நாம் அவர் விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதபடி அவர் துவங்குகிற விசுவாசத்துக்காக, அவர் முடிக்கிற விசுவாசத்துக்காக, அவர் இயல்பாக எந்த விசுவாசத்தையும் எதிர்பாராதபடி அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய காரியத்துக்காக நாம் அந்த சமூகத்திலே காத்திருக்கும் போது நம்மை கொண்டும் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.